ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் தாங்க பார்க்க போகிறோம். நாகர்கோவில் சைடு கல்யாண வீடுகளில் அவியல் தாங்க முக்கியமான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. எல்லா காய்கறிகளுமே போட்டு சூப்பராக வைப்பாங்கங்க. நாகர்கோவில் சைடு அவியல் காய்கறினாலே தனியாக வெட்டி தந்துடுவாங்க. ஆனால் சென்னை சைட்லலாம் நம்ம தான் செலக்டடாக வாங்கணும். 1-2 காய்கறி மிஸ் ஆகிட்டுங்க. எனக்கு சென்னை ஊரில் கிடச்ச காய்கறி வச்சு தாங்க நாங்கள் அவியல் பண்ணணும். நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் சென்னையில் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சீஞ்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். காய்கறிகளெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாமே மொத்தமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றினா போதும். காய்கறி அவியும் போதே நீராவிலே நல்லா வெந்து தண்ணி அதுவாகவே விடுங்க. அதனால தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு லெட்டு வச்சு மூடிக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். அவியலில் சிலவங்க தயிர் சேர்ப்பாங்க. தயிர் சேர்க்கறதா இருந்தால் புளி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் பல்ஸ் மூட்டில் போட்டு அரைச்சாலே இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைஞ்சிருங்க, பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. காய்கறிலாம் நல்லா வெந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தாளித்து விடுவாங்க. நான் தாளிக்கலை, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் மட்டுமே விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டாலும் சூப்பராக இருக்குங்க. சிலவங்க தாளித்து ஊற்றுவாங்க, அந்த மாதிரி பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் முக்கியமாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எடுக்கணும். சூப்பரான கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் வீட்டிலே பண்ணியாச்சுங்க. கல்யாண வீடுகளில் கோவில்களில் கிடைக்கிற அவியலுக்கு தனியாக ஃபேன்ஸே இருப்பாங்கங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.